அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அந்திமுற்றம் நிகழ்வில் நாம் அ இணைந்திருப்பது புதுசா வந்திருக்கிற செயலி. நம்ம மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அதுல சிலருக்கான டிஃபிகல்டீஸ்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் மக்கள்லாம் அ அ டிஃபிகல்ட்டிய சரி பண்ணி, ஆப் இன்ஸ்டால் பண்ணி வந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாரையும் கேட்கிறது என்னன்னா, எல்லாருமே வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ வந்து இன்ஸ்டால் பண்ணிருங்க முதல்லயே. அதுக்கு பிறகு நீங்க கெஸ்ட்டா ஜாயின் பண்ணிக்கங்க. இது மட்டும் ஒரு தகவல். இன்றைய புதுசா வந்திருக்கிற செயலி வழியா நான் இணையறதுனால. மற்றபடி அந்தி மற்றும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வா மாதம் 2 முறை நடத்தும் நிகழ்வு. இதுல பல்வேறு தலைப்புகள்ல பேச்சாளர்கள உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து போய் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அந்திமுற்றத்துக்கு ஒரு வரவேற்புரை கொடுப்பதற்காக கேப்டன் மைதிலி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மைதிலி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிடம் அக்கா வெயிட் பண்ணுங்க. யசோதா அக்கா வெயிட் பண்ணுங்க. மைதிலி பேசுங்க. இல்ல பட்டயம் தான் ஃபர்ஸ்ட்னா. பட்டயம் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓ சாரி. பட்டயம் வாசிப்பதற்காக யசோதா பழனிசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். படிங்க. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக எல்லாரும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மனநலத்தினை மேம்படுத்திடவும் சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும் நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. நன்றிங்கக்கா. அடுத்ததாக கேப்டன் மைதிலி அவங்கள வந்து வரவேற்புரை வழங்குவதற்காக அழைக்கிறேன். வாங்க மைதிலி. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் வழங்கும் அந்திமுற்ற நிகழ்விற்கு இணைய வழியாக எங்களுடன் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தலைவர், செயலர், நண்பர்களுக்கும், வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் ஈரோடு வாசலின் உறுப்பினர்களுக்கும், உறுப்பினர்கள் அல்லாத தோழமைகளுக்கும் ஈரோடு வாசல் அதன் வரவேற்பை நல்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க மைதிலி. இந்த ஸ்லைட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. தெரியுதுங்களா? தெரியுதா? சரி. ஓகே, ஓகே. ஸோ இன்னைக்கு தலைப்பு வந்து அனைவரும் பேசலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல வந்து யாருமே இங்க பேச்சாளர்லாம் யாரும் கிடையாது. ஸோ நான் ஒரு கோஆர்டினேட்டரா மட்டும் தான் இதுல இயங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ இந்த தலைப்புல ஏன் பேச வைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆன்லைன்ல பேசும்போது நமக்கான தடைகள்லாம் என்னென்ன? நம்ம அதை எப்படி நம்ம வந்து இனிமேல் ஆன்லைன்ல நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. இந்த ஒரு சுமாரா ஒரு 4, 5 ஆண்டுகளாக இந்த கோவிட் காலத்திலிருந்தே ஆன்லைன் தான் நமக்கு முக்கியமா நம்மள இணைச்சிட்டு இருக்குது உலகத்துல எல்லாத்தையும். ஸோ அந்த ஒரு முறைமையில நம்ம இன்னைக்கு அனைவரையும் பேச வைக்கலாம் அப்படிங்கிற அந்த தலைப்புல நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், இதுல இருக்கிற சந்தேகங்கள்லாம் என்ன? இந்த பயத்தை எப்படி போக்குறது? இந்த ஆன்லைன்ல வரும்போது உங்களுக்கான நீங்க ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டீஸ்லாம் என்ன அப்படிங்கிறது. ஒரு இடத்துல வந்து மேடையில பேசுறத விட ஆன்லைன்ல பேசுற இடத்துல முதல் பிரச்சனையா வந்து நம்ம பார்க்கறது வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எப்படி கனெக்ட் ஆவறது? இப்ப உதாரணமா இப்ப நாம இந்த செயலியில புதுசா கனெக்ட் ஆகும்போது கூட எல்லாரும்
அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி உள்ள வர்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்வி எல்லாரும் வந்தோம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஃபெமிலியரைஸ் பண்ணிட்டு, சில பயங்கள போக்குற சில கேம்ஸ் மாரி நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேன். அது டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல்ல பண்ற ஒரு நெ முறை. அந்த முறைய நம்ம இங்க பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு என்னையும் சேர்த்து ஒரு 12 பேர் இணைந்திருக்கிறோம். ஸோ அதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு டாபிக்ல ஒரு ஒரு சின்ன உரையாடல், ஒரு டாபிக்ல உங்கள பத்தின ஒரு கருத்தையோ அல்லது ஏதோ ஒண்ணு சொல்ல வைக்கலாம் அப்படிங்கிறது இதோட அ நோக்கம், முக்கிய நோக்கம். அதுக்கு முன்னால வந்து சின்னதா வந்து ஒரு 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 ஹெட்டிங் மாரி நான் கேட்கிறேன். கேள்விகள் கேட்கிறேன். அதுல யார் யாரெல்லாம் பதிலளிக்க முடியும்னு பாருங்க. இப்ப நம்ம அ கருத்துக்கள வெளிப்படுத்துறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க? அ ஏதாவது பதில் இருந்தா சொல்லுங்க. நம்ம கருத்துக்கள நம்ம ஏன் வெளிப்படுத்தணும்? அத வெளிப்படுத்துறதுனால என்ன பயன் இருக்குது அப்படிங்கிறது. ஜென்ரலா ஆன்லைன் இல்லாம அ ஏதோ ஒரு ஃபோரத்துல போய் பேசணும். மற்றபடி எங்கேயாவது பேசணும் அப்படின்னா, அதனோட யூஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்கன்னா நல்லாருக்கும். சொல்லுங்க. Why should we convey our பாயிண்ட்ஸ் ஆர் எனி இன்ஃபர்மேஷன் டூ அதர்ஸ்? அதனால என்ன நமக்கு யாராவது பேசுறதுன்னா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. பேசுங்க. நமக்கு தெரிஞ்சத மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஓகேங்க. நமக்கு தெரிஞ்சத மத்தவங்களுக்கு வந்து கன்வே பண்றது. சூப்பர். அருமையான பாயிண்ட்டுங்க. வேற யாராவதுங்க? நாம சொல்ற விஷயம் தெரியாத யாரோ ஒருத்தருக்கு அது அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே. நம்ம சொல்ற விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே. அது புதுமையா இருக்கும். மத்தவங்களுக்கு அது தெரியாம இருக்கும். அத கன்வே பண்றதுக்கு. ஓகேங்க. மற்றும் வேறு யாராவது? நாம அடைந்த பயன வந்து மற்றவங்களும் அடையட்டும் அப்படின்னு சொல்லி அடையணும். ஷேர் பண்ணிக்கிறோம். ஆமாங்க. நல்ல கருத்துங்க. ஆமா. ஓகே. நம்ம தேங்க் ஒரு இன்ஃபர்மேஷன்ல அல்லது ஒரு செயல் அ ல ஈடுபட்டு ஒரு இத வந்து நம்ம சாதிச்சிருப்போம். அத மத்தவங்களுக்கு சொல்லும்போது, அது கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அருமையான கருத்துங்க. ஆமாங்க. வேறு யாராவது? உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் திரும்ப நீங்க சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க. அது இப்ப ஒரு பாத்தீங்கன்னா, கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ணும். அ சாரி. ஒரு வணக்கம். நான் சிவகாமி பேசுறேங்க. சொல்லுங்க இப்ப மேடம். பாத்தீங்கன்னா, எல்லாருமே எல்லா புக்கையும் படிக்கிறதோ, எல்லா இடங்களுக்கும் போறதோ, எல்லா அனுபவங்கள ம். பெறுறதோ வந்து சாத்தியம் இல்ல. ம். இப்போ எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கோ, அது மத்தவங்களுக்கு கிடைச்சிருக்காது. மத்தவங்களுக்கு கிடைச்ச அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்காது. கருத்துக்கள சரி. பரிமாறும்போது நெறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாங்க. நல்ல அற்புதமான கருத்துங்க. பிரதீபா சொல்லுங்க திரும்ப. ஆ நம்ம கருத்துக்களை வந்து எல்லாருக்கும் சொல்றதன் மூலம் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் கூட அத பத்தின விஷயத்த எல்லாருமே பேசுறதுக்கான ஒரு ப்ராம்ப்டிங்கா கூட அது இருக்கும் சில சமயம். கண்டிப்பாங்க. ஸோ எப்ப நம்ம வந்து இன்னொருத்தரோட கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்றோமோ, அப்ப அவங்கட்ட இருந்து நம்ம சிலத எடுத்துக்கிறோம். நம்மளத வந்து நம்ம அவங்களுக்கு தெரிவிக்கிறோம். அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். நல்ல பாயிண்ட்டுங்க. புதுசா ஒருத்தர் கருத்துக்கள இணைஞ்சிருக்காங்க. வெளிப்படுத்த நம்மளுடைய புரிதல்ல இருக்கக்கூடிய மாற்று பார்வைகள், எதிர்கருத்துகள் அல்லது என்ஹான்ஸ்மென்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஒரு விஷயத்த ஒரு சூப்பர், மாதிரி பார்த்திருப்போம். இன்னொருத்தர் வந்து சூப்பர். அத வேற ஒரு கோணத்துல சொல்றப்ப, அது நமக்கு இது தோணலையேன்னு தோணுது. நல்ல கருத்துங்க. அருமையான கருத்து. பதில் சொல்லுங்க. 2 காரணத்துக்காக வந்து வெளிப்படுத்துறோம். ஒண்ணு வந்து நம்முடைய கருத்த இன்னொருத்தருடைய கருத்தோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கான ஒரு வழிவகை இதுல கிடைக்கும். சிறப்புங்க. 2வது வந்து பல நேரங்கள்ல நம்ம நினைச்சிருக்கக்கூடிய விஷயத்த சரிபார்க்கிறதுக்கு அது உதவி செய்யும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம நெறைய விஷயங்கள வந்து ஒரு 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 தாட் ப்ராசஸ்ல வச்சு நம்ம அத வந்து அப்படியே அதுதான் கரெக்ட்ன்னு ரொம்ப நாள் நம்பிட்டு இருக்கிறத, நம்ம அது வந்து தவறா கூட இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்க. நன்றி. இந்த சரிபார்த்தல்ல வந்து இன்னொருத்தர் அத உறுதிப்படுத்துவாங்க. அ இது சரிதான் அப்படின்னு உறுதிப்படுத்துவாங்க. அந்த உறுதிப்படுத்தல் எப்பவுமே நமக்கு தேவை. கரெக்ட்டுங்க. சூப்பருங்க.
லோகேஸ்வரி அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட இந்த கொஸ்டினை திரும்ப அவங்களுக்காக ரிப்பீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கருத்துக்களை வந்து நம்ம வெளிப்படுத்துறதுனால என்ன பயன்கள் அப்படின்ட்டு நம்ம குரூப்ல கேட்டிருக்கோம். எல்லாரும் அவங்களோட ஒவ்வொருத்தரோட கருத்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. லோகேஸ்வரி நீங்க ஏதாவது சொல்றீங்களா? நம்ம கருத்துக்களை நம்ம ஒரு மேடை போட்டு பேசுறதோ அல்லது ஆன்லைன் ஃபாரத்தில் பேசுறதோ அதனால என்ன யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்க. சார் நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா என்ன போயிட்டு இருந்ததுங்கிறது கூர்ந்து பேசுங்க, சும்மா கவனிக்கலீங்க. இது ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் தான். நீங்க ஒன்றும் பெருசா அதை உள்வாங்கியது இல்லை. கருத்துக்களை சொல்றதுனால என்ன பயன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி கொஸ்டின். சாதாரணமா நம்ம பேசிக்கிறது தான். கருத்துக்களை சொல்றதுனால என்ன பயன் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அப்ப வந்து நான் என்னோட வெளிப்படுத்தும் போது அது சரியா தப்பாங்கிறத என்னால தெரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு விஷயம் வச்சிருப்பேன், இது சரி அப்படின்னு என்னோட கருத்து இருக்குன்னா நான் அதை வெளிப்படுத்தினாதான் அடுத்து மத்த கருத்துக்களை எல்லாம் ரிசீவ் பண்ணும்போது அப்ப வந்து நான் என்னோடது சரிதானா, நான் சிந்திச்ச முறை சரிதானா, இல்ல அதுல கொஞ்சம் மாற்றம் வேணுமா அப்படிங்கறத என்னால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோரோவர் நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் அதை நம்மளோட கருத்துக்களை சரி பார்க்கறதோ அல்லது நான் நினைச்சதை மற்றவங்களுக்கு கன்வே பண்றதோ அப்படியே கன்வே பண்ணும்போது எதிர்கருத்துக்கள் வரும்போது அது எது பெட்டரா இருக்குதோ அதை எடுத்துக்கிறதோ. ஸோ இந்த மாதிரியான பல பயன்கள் இருக்குது. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து எந்த மீடியாவாகட்டும், ஆன்லைன் மீடியாவாகட்டும், சோசியல் மீடியா, ரீல்ஸோ எல்லா இடத்துலையும் அதை தான் நம்ம பரப்புறோம். அதுதான் நடந்துட்டு இருக்குது. உலகம் பூரா இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, இந்த டேட்டாவும் இந்த கம்யூனிகேஷனும் இன்ஃபர்மேஷனும் தான் வந்து நமக்கு ஒருத்தரை இன்னொருத்தரை இணைக்குது. ஆக்சுவலா இது ஒரு கனெக்டிங் ஃபேக்டர்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இங்க இருக்கிற நம்ம எங்கேயோ ஒரு உலகத்துல ஒரு மூலையில் இருக்கிற நேற்று ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு, அதுல ஒரு கோலி வந்து அவ்வளவு சிறப்பா செயல்பட்டார் அப்படிங்கறத இணைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் நடந்ததுனால. ஸோ இதை வந்து பெட்டரா கம்யூனிகேட் பண்றத ஒன்னா எழுத்து வழியாவோ அல்லது வீடியோ வழியாவோ ஏதோ ஒரு வழியா நமக்கு அதை தெரிவிக்கலாம். இன்னைக்கு சோசியல் மீடியா அதுல பெரும்பங்காற்றிட்டு வருது அப்படிங்கிறதா உண்மை. நந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நந்து நீங்க நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டோம். ஸோ உங்களோட கருத்தா வந்து அதாவது நம்ம கருத்துக்களை ஏன் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேள்வி கேட்டோம். அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லிட்டு வந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம அடுத்து என்ன போகலாம். நந்து பேசுறீங்களா? ஓகே. அவர் இங்க வெளியில் இருப்பார் போல் இருக்கு. மியூட்ல இருக்காரு அது. சரி, ஓகே. அடுத்தது நம்ம இந்த மாதிரி கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதோ அல்லது ஒரு மேடையில போய் பேசும்போதோ ஆன்லைன் ஃபாரத்துல பேசும்போதோ நமக்கு வந்து ஒரு ஒரு விதமான பதட்டம் வரும் இல்லைங்களா? அந்த பதட்டத்தை வந்து நம்ம எப்படி வந்து முடிஞ்ச வரைக்கும் இது பிராக்டிஸ்ல தான் கொண்டு வர முடியும். ஆனா அந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்கு சில டெக்னிக்கலா நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னு வச்சுக்கோங்க, சில ஐடியாக்கள்லாம் கிடைக்கும். ஒன்று என்னன்னா கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கிறது, டெக்னிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, முன்னாடியே யோசிச்சு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து தேடி எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த டெக்னிக்கலானா இன்னைக்கு கனெக்ட் பண்ண இந்த ஜூம் மீட்டிங்கை வந்து நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வந்ததுனால எனக்கு என்னாச்சுன்னா இது எப்படி வேலை செய்யுது, எப்படி நம்மளை எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரலாம், இந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து நான் இன்னைக்கு ஓரளவுக்கு பண்ணேன். இதே ஆன்லைன் மேடை இல்லாமல் மேடையில் நம்ம பண்ணும்போது மைக் செட்டப்போ நம்ம அமர்ற ஒரு இடமோ அல்லது போடியம் இருக்கு இல்லைங்களா, அங்கே அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, நமக்கு ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்காதா அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இது வந்து தொழில்நுட்ப தயாரிப்புன்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். அடுத்து ஆன்லைனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் கோணம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரெசென்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த லைட்டிங் கோணம் இதெல்லாம் இல்லைன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அடுத்து நம்ம அந்த குறிப்புகளை எல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கிறது. ஸோ இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இல்லை எழுதுறதா அப்படிங்கிறது. மற்றபடி என்னன்னா இந்த குரல் பயிற்சி, நம்ம கண்ணாடியில பேசி பழகிறது. ஸோ மெதுவா பேசணும்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், மற்றவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது. அப்புறம் ரொம்ப நம்ம நர்வஸா ஃபீல் பண்ணா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எடுக்கலாம். இந்த மாதிரி
மற்றபடி பார்த்தீங்கன்னா, நம்ம மனநிலை கொஞ்சம் பதட்டமா இருக்கிறது நார்மல். இப்ப எனக்கே வந்து இந்த இதுல கனெக்ட் ஆகும்போது இது கொஞ்சம் டெக்னிக்கல் கிளிச் இருந்தது. ஆஃபீஸ்ல இதையே தான் யூஸ் பண்றோம். பட் இங்க பண்ணும்போது கொஞ்சம் டெக்னிக்கல் கிளிச்சுங்கிறது யூசர் இதெல்லாம் கனெக்ட் ஆகுறது கொஞ்சம் இருந்தது. ஸோ அந்த பதட்டங்கள்லாம் தவிர்க்கணும்னா கொஞ்சம் ஏர்லியரா வந்துட்டோம்னா, நம்ம நெனைச்சத விட ஏர்லியரா வந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி. அப்புறம் பேசும்போது இன்னும் முக்கியமா ஒண்ணு என்னன்னா, கேமராவ பார்த்து பேசுங்க. ஏன்னா இப்ப நான் நான் பேசுறேன். நீங்க எல்லாருமே என்ன பார்த்துட்டு இருப்பீங்க கேமரால. ஸோ நீங்க கேமராவ பார்த்து பேசுறீங்கன்னா வந்து என்னன்னா, ஸோ அந்த அட்டென்ஷன் ஃபுல் அட்டென்ஷன் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்ப ஆஃபீஸ் மீட்டிங்ல முக்காவாசி ஆஃபீஸ் மீட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து கண்டிப்பா கேமராவ ஆன் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப நாங்க அ வொர்க் ஃப்ரம் ஹோம் இந்த ஐடி பணியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வொர்க் ஃப்ரம் ஹோம் எனேபிள் பண்ணதுலருந்து ரொம்ப நாளா நாங்க கேமரா இல்லாம பேசிட்டு இருந்தோம். நெறையா கிளையண்ட் இதுலலாம். இப்பல்லாம் அது கம்பல்சரி மாரி ஓரளவுக்கு நியர்லி கொண்டு வந்துட்டாங்க. கேமரா வச்சு பேசுங்க. அதே மாரி இப்ப நான் பேக்கிரவுண்ட் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு ஒரு நல்ல ஒரு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாரி ஒரு பேக்கிரவுண்ட் ஒண்ணு செட் பண்ணிட்டு பேசுங்க. உங்களுக்கு பின்னால வந்து கேமரா நீங்க வந்து உங்க வீட்ல இருக்கீங்க. இந்த இடம் வந்து எனக்கு செட் ஆகல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப எல்லா செயலிகளிலும் இந்த பேக்கிரவுண்ட் வந்து இருக்குது. ஆப்ஷன் இருக்குது. அதுல நீங்க இந்த மாரி புத்தகங்கள் இருக்கிற மாரியோ, அல்லது ஒரு மரத்தடி இருக்கிற மாரியோ, இல்ல ஒரு டேபிள் ஆஃபீஸ் ப்ராப்பரான ஆஃபீஸ் செட்டப் இருக்கிற மாரியே ஒரு இது பண்ணிக்கிட்டீங்கன்னா, பேக்கிரவுண்ட செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும். வீட்ல பின்னால இது ஏதாவது இருக்குது, அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு இது. ஸோ அ இப்போதைக்கு அ ஆன்லைன்ல தான் நான் வந்து இத ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த மீட்டிங்கோட எய்மு. இன்னைக்கோட அந்திமுற்றத்தோட ஒரு நோக்கம். ஸோ அந்த இதுல வந்து நம்ம அடுத்த இதா வந்து இந்த டெக்னிக்கல் இதெல்லாம் தவிர டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல்னு உலகம் பூரா இருக்கிற ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப்பான ரேட்ல உலகம் பூரா எல்லா ஊர்லயும் இருக்குது. ஈரோட்ல கூட இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். பட் எங்க ஊர்ல எங்க டவுன்ல இருக்குது. எங்க ஊர் டவுன் சின்ன டவுனா இருந்தா கூட இங்கேயும் இருக்குது. ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த பேச்சாளர்கள உருவாக்குறது அப்படிங்கிறதுல வந்து அதோட எய்மே அதுதான். அதுல லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ரொம்ப சொற்ப அமௌண்ட் தான். நாங்க வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு அ 50 60 பவுண்ட் என்னமோ தான் கட்டுறோம் ஆக்சுவலா. இதே வந்து வெளியில போய் நான் வந்து இந்த ஸ்பீச் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணா, ஒரு செஷனுக்கு வந்து நான் 50, 60 பவுண்ட் கட்டணும். ஸோ அந்த டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல்ல இந்த பேச்சாளர்கள பவுண்டு ஊக்குவிக்கிறது ஹலோ அதோட பவுண்டு மாம்ஸ் பவுண்டு பவுண்டு சொல்றீங்க. அமௌண்ட் சொல்லுங்க. 1000, 2000, 5000, அமௌண்ட்டுங்களா? 10,000. சரி இந்தியன் ரூபாயில ஒரு வருஷத்துக்கு ரூ. 10,000 அப்படின்னு வச்சுக்குவோம். நான் அப்படி சொல்லதான் நான் கொஞ்சம் பயப்படுறதா யோசிக்கும்ல. ஓகேங்க. இந்தியன் அநேகமா இந்தியால வந்து இத விட குறைவா தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா வந்து இங்க வந்து பவுண்ட்ல வைக்கிறாங்கன்னா, இந்த ஒரு இது மதிப்புக்கு அத வச்சிருக்கிறாங்க. இந்தியால இத விடவே குறைவா தான் இருக்கும். நீங்க அத டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் வந்து Facebook இருப்பாங்க. லோக்கல் கம்யூனிட்டி வந்து Facebook இருப்பாங்க. அவங்க வந்து ப்ராப்பர் ஆர்கனைசேஷன். அந்த பேச்சாளர்கள ஊக்குவிக்கிறது. அதுல நீங்க யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறீங்களோ, அதுல போய் ஜாயின் பண்ணுங்க. அதுல நெறைய பேச்சாளர்கள் உருவாக்குறாங்க. அதுல வந்து டிஸ்ட்ரிக்ட், மாநிலம் தழுவிய பேச்சு, இந்த நாடு தழுவிய பேச்சு, உலகளாவிய பேச்சு அப்படின்ட்டு நெறைய காம்படிஷன்லாம் நடத்துவாங்க அதுல நமக்கு. ஸோ அது நெறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கு. என்ன வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நியூயார்க்ல இருக்காரு. அவரு வந்து இப்ப நியூயார்க் சிட்டில வந்து பெரிய ஒரு பேச்சாளரா அவர நிறுவுனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. நான் அது வழியா தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அது பேசலான்ட்டு. ஸோ எனக்கு இது எப்படி யூஸ் ஆச்சுன்னா, நான் போன முறை நான் வந்து ரொம்ப வருஷமா அதுல மெம்பரா இருக்கிறேன். அதுல ஒரு ஸ்பீச் குடுத்து எனக்கு வந்து பெஸ்ட் ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு ஒரு பட்டயம் கூட குடுத்தாங்க. அதுக்கு காரணம் நானும் வந்து இந்த மாரி ஸ்பீச் எல்லாம் ஆன்லைன்லயோ மெயினா ஆன்லைன்ல வந்து ஆஃபீஸுக்காக பண்றோம். டெக்னிக்கலா பேசுறோம். பட் இந்த ஒரு பப்ளிக்ல போய் உட்காந்துட்டு 4 பேருக்கு முன்னால ஒரு 25 பேர் முன்னால பேசுறது அப்படிங்கிறது நமக்கு வரவே வராத விஷயம். காரணம் என்னன்னா, நம்ம தப்பா பேசிருவோமோ, இல்ல நமக்கு நம்ம இத ப்ராப்பரா கன்வே பண்ணாம போயிருவோம் அப்படின்ட்டு. ஆனா ஆங்கிலத்தில தான் நான் அத பேசினேன். அது ஸ்பீச் குடுத்தேன். அந்த ஸ்பீச்சோட சாராம்சம் என்னன்னா, இயற்கையை பத்தினது தான். ஒண்ணுமே இல்ல. ஒரு ஒரு சிம்பிளான ஒரு 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 லைன் மேட்டர் தான். ஒரு காடுல வந்து ஒரு அழிந்து போன ஒரு காடு, பாலைவனமான ஒரு காட்டுல ஒரு மிருகத்த கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணா. அத கொண்டு போய் அதோட வாழ்விடம் அதுதான். அது வந்து எடுத்துட்டா. அந்த அந்த இடத்துல இருந்து அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிருச்சுங்கிறாங்க இல்லையா? அந்த இடத்துல இருந்து அந்த வாழ்விடத்துல இருந்து அழிஞ்சு போன ஒரு மிருகத்த வேற ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து விட்டதுனால, அந்த காடு அந்த நிலம் எப்படி ரிவைவ் ஆச்சு. திரும்ப பழைய காடா மாறுச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்பீச். ஸோ இதுல வந்து நம்ம இது கூட யூஸ் பண்ணல. ஆக்சுவலா ஸ்லைட்ல இது இல்ல. நான் வந்து பேசினது மட்டும் தான். ஸோ
எல்லாருமே எனக்கு வந்து சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்லைடு மூவ் ஆகல, உங்களுக்கு ஸ்லைட் ஷோ பண்ணிட்டு மூவ் பண்ணீங்கன்னா நாங்க பாத்துக்குவோம். ஓகே ஓகே. இல்ல நான் இப்ப ஸ்லைட் ஷோக்கே போகல. நான் ஸ்லைட் ஷோ இதோட ஸ்டாப் ஓகே. பண்ணிட்டேன் ஆக்சுவலா. ஆமா. ஓகே. இப்போ வந்து என்னோட ஸ்பீச் மட்டும்தான். ஸோ இதோட சாராம்சம் அது மட்டும்தான். ஸோ அது வந்து ஒரு சிறப்பான ஒரு பேச்சா எனக்கு ஃபீல் பட்டுது. பட் அதே நேரம் பெஸ்ட் ஸ்பீக்கர் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்ல கொண்டு வரதுக்காக நான் வந்து இதுல வந்து என்னன்னா எல்லாருமே பேசலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த டோஸ்ட் மாஸ்டர் மாதிரி தமிழ்ல நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தோட சிந்தனையும் உடனே பேச வைக்கிற ஒரு இதுக்காக. ஸோ ஒவ்வொருத்தரா நான் அழைக்கிறேன், அல்லது நீங்க கை உயர்த்துங்க. முதல் ஸ்பீக்கர் யார் வர்றேன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டாபிக் கொடுக்குறேன். அதுல நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கங்க. உங்க டைமை எடுத்து 5 செகண்ட்ஸ் எடுக்கலாம், இல்லை இன்ஸ்டன்டேனியஸா உங்களோட பேசலாம். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு நீங்க வந்து அந்த டாபிக்ல வந்து நீங்க பேசுங்க. ஒரு 2 நிமிஷமோ அல்லது 2.5 நிமிஷமோ நீங்களே வந்து ஒரு டைமை, ஒரு குறிப்பிட்ட அளவு டைமை நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க பேசுங்க. இப்போ முதல் முறையா வந்து நந்தகுமார் வந்து கை உயர்த்தி இருக்கிறாரு. அவருக்கு வந்து நான் கொடுக்குற டாபிக் என்னங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றிய ஒரு மாற்றம், ஒரு சின்னதா ஒரு மாற்றம் நடந்திருக்கும். ஆனா அது உங்க வாழ்க்கையே புரட்டி போடுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு, அதை பத்தி நீங்க ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. 2 அல்லது 3 நிமிஷங்களுக்கு நீங்க பேசுங்க. ஓகேண்ணா. வாங்க. ஒரு நிமிஷம். ஆக்சுவலா என்னோட வாழ்க்கையில் நடந்த மாற்றம்னா, நான் ஆக்சுவலா ஒரு புக் ஒன்று படிச்சிருந்தேன். ஒன் திங்னு ஒரு புக்கு. நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயல் வந்து நம்ம செய்யறது மூலியமா நம்மளோட எல்லா பிரச்சனைகளும், எல்லா சுமைகளையும் வந்து ரொம்ப இலகுவாக்குது, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி அந்த புக்ல நிறைய படிச்சோம். அது படிக்கிறப்ப எனக்கு ஒரு தாட் கிடைச்சது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன ஒரு வேலை பண்ணா நம்மளுக்கு எல்லா ஒர்க்குமே சிம்பிளிஃபை ஆகுதுன்னு திங்க் பண்றப்போ, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து நிறைய பேக்லாக் ஆகுது, நிறைய ப்ரொகாஸ்டினேஷன் பண்றோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் இது பண்ணி எடுக்கிறப்போ, லேட் நைட்ல லேட்டா தூங்குறதுங்காட்டியே வந்து அடுத்த நாள் ஒர்க்கை ட்ரிகர் பண்ண முடியல அப்படிங்கறதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணேன். அப்போ வந்து ஒரு பாயிண்ட் நான் மாத்தி வச்சது, 10 மணிக்கு மேல நான் மொபைல் பாக்குறது இல்லை. 9 மணிக்கே வந்து டிஜிட்டல் வெல்பீயிங்க்கு மொபைல் போயிடும், பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடும். ஸோ 10-15 மேல மொபைலே பாக்குறது இல்லைங்க. அது எந்த அன்இம்பார்ட்டன்ட் எதுக்குமே பாக்குறது, அன்டில் அன்லெஸ் ஏதாச்சும் ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் நான் பாக்குறேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நான் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தங்காட்டிக்கு நான் நிறைய மாற்றங்கள் அனுபவிச்சுங்கிறதுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு உதாரணமா நான் சொல்றேங்க. தேங்க்யூ. அருமைங்க அன்பு. ஆக்சுவலா இதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தீங்க. இந்த இன்ஃபர்மேஷனை இன்னும் கொஞ்சம் நீங்க எலாபரேட்டா பேசியிருக்கலாம். ஆக்சுவலா இந்த 2 நிமிஷம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். பட் இருந்தாலும் நீங்க உடனே வந்து அந்த டாபிக்ல வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்தது வந்து யார் பேச வரீங்க அப்படின்னு கை உயர்த்துங்க. அவங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்கலாம். அவங்க வந்து பேசலாம். எழுத்தாளர் ஏதோ பேசுறேங்க. சரி, எழுத்தாளர் அக்கா நீங்க பேசலாம். உங்களுக்கு கடந்த காலத்துக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் உங்க வாழ்க்கையில் எந்த பகுதிக்கு நீங்க போவீங்க? உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, நீங்க கடந்த காலத்துக்கு நான் போகலாம் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்க வந்து எந்த காலகட்டத்துக்கு நீங்க போவீங்க? அது பத்தி சுவாரஸ்யமான தகவல் இருந்தா சொல்லுங்க. ஓகே ஓகே, மகிழ்ச்சி. கடந்த காலத்துக்கு போகணும் அப்படின்னா, நான் என் கணவரோட வாழ்ந்த அந்த காலத்துக்கு போகணும்னு நான் விருப்பப்படுவேன். அப்போ என் குழந்தைங்களோட நான் இப்ப எவ்வளவுலாம் சந்தோஷத்தை எல்லாம் இன்னும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறனோ, அத என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம விட்டனோ அதையெல்லாம் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கான அன்பு நான் இன்னும் அவங்களுக்கு என்ன சொல்றது, எப்படி நான் வளர்த்தணும்னு நான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறனோ, அந்த மாதிரி என் குழந்தைங்களோட அன்பா, பிரியமா, சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத தான் நான் யோசிக்கிறேன். அந்த கடந்த கால வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். சின்ன வயசுல குழந்தைங்களா தவழ்ந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த காலம் இன்னும் நல்லா இருந்தது. கிராமத்து பகுதியில இருந்தோம். அந்த கிராமத்து வாழ்க்கைய நான் ரொம்ப விரும்புறேன். இப்ப கூட எனக்கு காடு, தோட்டம், வீடு அதையெல்லாம் பார்க்கும் பொழுது
என் கணவரோட அந்த வீடு, தோட்டம், காடு அதெல்லாம் அமைச்சு ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கற்பனைக்கு போலாம் அப்படின்னு தோணுது. அதுதான்ப்பா. சூப்பருங்கக்கா. அருமையா சொன்னீங்க. உண்மையாலுமே பால்ய வாழ்க்கைக்கு போறக்க எல்லாத்துக்குமே விருப்பப்படுவாங்க. அதே மாதிரி நம்மளோட கடந்த சில தவறுகளா கூட இருந்திருக்கலாம், இல்ல இதை விட பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நினைப்போம். அந்த வாழ்க்கைக்கு போறக்கு நிறைய விருப்பப்படுவாங்க. அந்த விதத்துல அக்கா சொன்னது ரொம்ப எனக்கும் கூட அதுக்கு ஆர்வம் தான். ரொம்ப அருமைங்கக்கா. அடுத்தது வேற யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் லிஸ்ட்ல. நான் உங்க பேரை சொல்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆனந்தி அக்கா உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்கலான் இருக்கேன். தலைவர் கை தூக்கி இருந்தாரு, அது கடைசியா சொல்லிடலாங்க. தலைவர் கை தூக்கி இருந்தாரு, அவர் கடைசியா தப்பான கொஸ்டின் கேட்டலாம். ஓகே ஓகே ஓகேங்க. தலைவர் அவங்க வாங்க. தலைவருக்கான ஒரு கேள்வி என்னங்கன்னா, பணமா மன நிம்மதியா? உங்கள் பார்வையில் வெற்றி என்பது என்ன அப்படின்னு சொல்லுங்க. தலைவருக்கான கேள்வியா கூட இது இருக்குன்னு நான் எனக்கு தோணுது. தலைவர் வாங்க. மன நிம்மதியா? போன கேள்வி இருக்குல்ல, அது கூட சம்மந்தப்படுது. நான் போன கேள்வி கேட்கும் போது தான் யோசிச்சேன். அதுக்கே நானும் பதில் சொல்லணும்னா கை ஊத்துனேன். என்னன்னா, லைஃப்ல வந்து நமக்கு அந்த சைல்ட்ஹுட் டேஸ்ல நம்ம வாழ்ந்த பீரியட் வேற இல்லை. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்வளவு வளரல. அது ஒரு மாதிரி பீரியட், நம்ம 70s அந்த பீரியடு. அப்போ வந்து அப்போ ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக வந்து அதுக்கு பிறகு படிச்சு வரும்போது ஃபினான்ஸ், ஃபேமிலியில் இருக்கிற ஃபினான்ஸ் தான் நம்மளை வந்து டைரக்ட் பண்ணுது. எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு சொல்லி டைரக்ட் பண்ணுது. நமக்குன்னு சொல்ல 1000 ட்ரீம் இருக்கலாம், ஆனால் அது நடக்கல. இப்போ நீ கேட்டீங்கல்ல, பணமா அல்லது என்ன சொன்னீங்க? மன நிம்மதியா? பணம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும், பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல. இல்லை ரெண்டுமே லைஃப் அப்படின்னு வந்தா, அதாவது சமுதாய வாழ்க்கை, சோசியல் லைஃப்னு வந்தீங்கன்னா பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஞானியா போயிட்டு கல்யாணம் பண்ணாம ஞானியா போயிருந்தீங்கன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு ஞானியா போறது அது தப்புது. அப்போ வந்து மன நிம்மதி வந்து எப்ப கிடைக்கும்? நீங்க ஞானியா போனா தெரியல. அது வந்து நீங்க வந்து செல்ஃபிஷ், அது சுயநலம். சொல்றது இல்ல கேள்வி இப்படி எடுத்துக்கங்க. நீங்க வந்து பணம் மன நிம்மதி, வாழ்க்கையில வெற்றிங்கிறது பணத்துல இருக்கா இல்ல நிம்மதியா இருக்கிறதுல இருக்கா? அதுல வந்து அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஞாபகத்துக்கு வருது. நான் ஒரு சிறுகதை கூட எக்ஸாம்பிள் எடுத்திருந்தேன். ஒரு ராஜகோபால் நினைக்கிறேன், ஐ திங்க். அவர் வந்து நான் அப்போ கம்ப்யூட்டர் பிசினஸ்ல பிஸியா இருந்தப்போ வந்து அவர் ரயில்வேல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சொல்லுங்க. இல்ல மாம்சுக்கு சொல்றேன். சக்தி உங்களுக்கு கொடுத்தது ஒரு டாபிக். அந்த டாபிக் நீங்க 2 நிமிஷம் ஒரு உரை கொடுக்கணும். உரையாடலுக்கெல்லாம் நகர்த்தவே கூடாது. அவர் கொடுத்திருக்கிறதுக்கான ஒரு ஸ்பீச் நீங்க ட்ரை பண்ணணும். உரையாடல் ஃபார்மேட்டுக்கு அது வரக்கூடாது. உரையா மட்டும் ட்ரை பண்ணுங்க. சாரி, கம் டு த பாயிண்ட். அதாவது நான் இது என் லைஃப்ல வந்து பிசினஸ்ல, என் தொழில ஒரு கம்ப்யூட்டர் வைக்க போகும்போது ஒருத்தர் வந்து ரயில்வேல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, ராஜகோபால்ன்ட்டு. அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் கம்ப்யூட்டர் கொடுத்தாச்சு. சார் எப்படி இருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணா எவ்ரி டைம் சொல்லுவார், ஐ எம் ஸோ ஹாப்பி, நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. அதை பற்றி ஒரு 2-3 டைம் சொல்லுவார். அந்த மாதிரி யாரும் பேசுனதில்லை. எல்லாம் எல்லாமே ஃபார்மாலிட்டி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அவர்கிட்ட வீட்டுக்கு போவேன், பேசுவேன். அவர் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்போ சொல்லுவார், அவர் நான் ரயில்வேல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, வர்ற பணம் இன்கம் வந்து போதும், இது போதும், இது கம்ஃபர்ட்டாக இருக்கேன். அது வந்து டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வந்து நான் அவர்கிட்ட லேர்ன் பண்ணிட்டேன். பட் எனக்கு பர்சனல் லைஃப் டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த கேள்விக்கு வந்து என்னன்னா, பண நிம்மதியானா மன நிம்மதி தான் முக்கியம். பணம் வந்து அது போயிட்டே இருக்கு, அது பேராசை, அது நெவர் எண்டிங். ஓகேங்க. ஸோ மன நிம்மதி தான் அப்படிங்கிறதுக்கு நீங்க டிக் பண்ணிக்கிட்டீங்க. எக்ஸாக்ட்லி. ரொம்ப அருமைங்க. ஓகே. அடுத்ததா நான் அந்த வரிசையில் அப்படியே நேம் பிடிச்சிட்டு வரேன். அடுத்து ஆனந்தி அக்கா அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி, அவங்க பேசுவாங்க அன்மியூட் பண்ணிட்டு. கேள்வி என்னங்கன்னா இதுதான், ஒருவரை மன்னிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது என்ன, ஒரு பலவீனமா அல்லது பலமா? சொல்லுங்க. ஒருவரை மன்னிக்கிறதுங்கிறது அது நம்ம நிம்மதிக்காக நம்ம எப்பவுமே மன்னிச்சிடணும். ஏன்னா யூஸ்வலாவே யார் என்ன பண்ணாலும் அந்த நிமிஷம் நம்ம அதை மறந்துடுறோம். அதை தொடர்ந்து நினைச்சிட்டு இருந்தா நாம தான் ஹர்ட் ஆகுமே தவிர அவங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இன்னும் ஃபர்தரா நீங்க சொல்லுங்க. இது வந்து ஒரு
பலமா எடுத்துக்கலாமா? இல்ல இது வந்து ஒரு பலவீனமா எடுத்துக்கலாமா? நம்ம வந்து மன்னிக்கிறோம். பலம் பலம் பலமா பலம் எடுத்துக்கலாம். அப்படிங்கிற ஓகே. ஃபர்தரா நீங்க ஏதாவது சொன்னீங்கனாலும் சொல்லுங்க. 2 நிமிஷம் இருக்கிறதுனால. இந்த மாரி ஏதாவது ஒரு நிகழ்வு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லலாம். இல்ல சக்தி. ஓகேங்க. சரிங்க. ஓகே. நன்றிங்க. அடுத்தது இன்னொரு டாபிக் குடுக்கலாங்க. மஞ்சு அவங்கள அழைக்கிறேன். அவங்களுக்கான கேள்வி என்னன்னா, இன்று காலை நீங்க வந்து நன்றியோட நினைத்து பார்த்த ஒரு நபர் அல்லது விஷயம். நீங்க வந்து இன்னைக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே அப்படி ஒரு நன்றியோட நினைச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, அப்படி யாராவது ஒரு நபரோ அல்லது ஏதாவது ஒரு நடந்து முடிந்த விஷயமோ இருந்தா, அத நீங்க பகிரலாம் 2 நிமிஷத்துக்குள்ள. சொல்லுங்க. மஞ்சு வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. நான் லாஸ்ட் மந்த் ஜேகேகே காலேஜுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த நசீனூர் என்ஹெச் ரூட்ல ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்குங்க. அது என் கவனக்குறைவால நான் வண்டி வரலன்னு சொல்லிட்டு 2 வீலரை கிராஸ் அப் பண்ணிட்டேன். அது கோயம்புத்தூர் உங்களுக்கு வந்துட்டு பைபாஸ் பஸ் வந்து அந்த டிரைவர் அப்படியே ஷாக் ஆகி கொஞ்சம் தூரமா இழுத்துட்டு போயிட்டு நிறுத்தி என்னை சத்தம் போட்டு நான் மாறி போயிட்டேன். ஸோ அவர் என்னோட உயிரை காப்பாத்தி கொடுத்ததுனால அது டெய்லி நினைச்சு நான் வந்து அவரை ஒரு தெய்வமாவே வணங்கிட்டு இருக்கிறேங்க. அது ரொம்ப கேர்லெஸ் பண்ணிட்டேன். அது கடவுளுக்கும் நன்றி சொல்றேன். அந்த டிரைவரையும் நான் கடவுளாவே நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அவர் வண்டியை விட்டு நின்று என்னை சத்தம் போட்டு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருங்க. நான் அந்த சுச்சுவேஷனை எப்பவுமே மறக்க முடியாத மாதிரி ஒரு நிகழ்ச்சி அது உங்களுக்கு. அதனால அது என்னால மறக்கவே முடியலைங்க. டெய்லி டிரைவரை கடவுளா தான் நினைக்கிறேன். இது ஒரு இன்சிடென்ட்ங்க. தேங்க்யூ. நல்ல விஷயங்க. ஆக்சுவலா நம்மள ஓகே. வந்து நமக்கு உதவி செஞ்ச அல்லது வாழ்க்கையில நமக்கு நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்த நம்ம நன்றியோட நினைவு கூர்றது தான் அது. ஸோ நீங்க அருமையா சொன்னீங்க. கண்டிப்பாங்க. ஓகே. ரொம்ப அருமைங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக ஒரு கேள்விங்க. சொல்லுங்க கதிர். உலகத்திலேயே திட்டினவருக்கு பெரிய நன்றி சொல்றது இதுதான் இருக்கும். கண்டிப்பாங்க சார். உயிரை காப்பாத்தி இருக்காங்க இல்லைங்க. அதனால அது நிஜமாலுமே டெய்லி அவரை கடவுளாவே நினைச்சிட்டு செம்ம இருக்கிறேங்க. கண்டென்ட் இது. நீங்க சொன்னது வந்து செம்ம கண்டென்ட். அவர் வந்து அவ்வளவு கோவத்துல 10 நிமிஷம் திட்டினாருங்கிறதும் அதுல இருக்கிற அந்த கான்ஃபிளிக்ட் தான் ரொம்ப அழகியல் இதோட. செம்ம கண்டென்ட். கண்டிப்பா. ஆமாங்க. எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னே ஒரு செகண்ட் புரியவே இல்லைங்க சார். அதான் ஓகே. ரொம்ப அற்புதமான மனிதராவும் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அவரு ஆக்சுவலா. கண்டிப்பாங்க சார். நல்ல அந்த ப்ளூ யூனிஃபார்ம் போட்டவங்க. அவர் அவ்வளோ டென்ஷன் ஆகி ஒரு உயிரை காப்பாத்தணுங்கிற அந்த இதுல வண்டியும் பாத்தீங்கன்னா அந்த 3 ட்ராக் இல்ல அதுல வந்து உங்களுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. சோ அது உண்மையாலுமே கடவுளோட பிரார்த்தனை தான் உங்களுக்கு. நான் டெய்லி கும்பிடுற கடவுளும் என்னை காப்பாத்தி இருக்கலாம். பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்திருக்கலாம். டிரைவரே கடவுளா வந்து காப்பாத்திட்டாருங்க. அருமைங்க. அடுத்தது அந்த மேல இருக்கிற ஆர்டர்லயே தான் நான் வர சொல்ல ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேங்க. மஞ்சு அவங்களுக்கு அடுத்து கதிர் நீங்க தான் இருக்கிறீங்க. உங்களுக்கான கேள்வி என்னங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது அப்படின்னா நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? அப்படிங்கிறது தான் உங்களுக்கான இன்னைக்கு டேபிள் டாபிக் கேள்வி. ஒரே ஒரு நாள் மட்டும் சூப்பர் பவர் கிடைக்குது அப்படின்னா, இந்த சூப்பர் பவர் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கிற கேள்வியும் ஒட்டுமொத்தமா உலகத்துல தடை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இது எல்லா இடத்துலயும் கேட்டுட்டு தான் அதனால சொல்லுங்க. இது எப்பயுமே நமக்கு வந்து ஒரு ஃபேண்டசி உலகத்துக்குள்ள எடுத்துட்டு போகக்கூடியதா இருக்கும். கற்பனைகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையானதுதான். ஆனா அந்த கற்பனையில எப்பயுமே நம்ம என்ன மாதிரியான கற்பனையில வாழ்ந்து பழகிறதுக்கு முயற்சி செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால எந்த வகையிலையும் அதை எட்ட முடியாத ஒரு வெளிக்குள்ள போய் அதற்குள்ள எதையாவது ஒரு மாயத்தை நிகழ்த்தி பார்த்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு கற்பனைக்குள்ள நம்ம போவோம். அது இயல்பான வாழ்க்கையோட நிதர்சனத்தோட பொருந்தி போகாதனால நீங்க கொடுத்த உடனேயும் அதையே வந்து நான் மடக்கி அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை சூப்பர் பவர் கிடைச்சது அப்படின்னா கடந்த காலத்துக்குள்ள பயணிக்க போகக்கூடிய தருணத்தை மீட்டெடுத்து
அந்த கடந்த காலத்துக்குள்ள சில இடங்கள்ல வந்து ஒரு சின்ன மாறுதல் செஞ்சிருந்தோம்னா, ஒரு லெஃப்ட் டர்னோ, ரைட் டர்னோ அல்லது யூ டர்னோ எடுத்திருந்தோம்னா, அல்லது ஒரு இடத்துல பிரேக் போட்டிருந்தோம்னா, ஒரு இடத்துல ஸ்பீட கூட்டியிருந்தனா அப்படின்னு சொல்லிட்டு, கடந்த காலம் குறித்து நமக்கு அங்கங்க சின்ன சின்ன முடிச்சுகள் இருந்துட்டே இருக்கும். அந்த முடிச்சுகள்ல சிலவற்றை அவிழ்த்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சி தான் முன்னெடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான். அடுத்ததா அந்த சூப்பர் பவர் கிடைச்சது அப்படின்னா, உண்மையிலுமே ஒரு கடவுளை உருவாக்கி பார்த்துடணும். ஒரு கடவுளை உருவாக்கி பார்த்து, கடவுளுக்கு நம்ம என்னென்னலாம் கற்பனைகளான சக்திகளை கொடுத்து வச்சிருக்கிறோமோ, அந்த சக்திகள் எல்லாத்தையும் கொடுத்து, அது இயங்கக்கூடிய, செயல்படக்கூடிய ஒரு கடவுள் வடிவமா ஒரு முறை உருவாக்கி பார்த்துடணும். இதுதான் எனக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா நான் முயற்சி எடுப்பேன். நன்றி. நன்றிங்க. அற்புதமா சொன்னீங்க. இந்த கேள்வியவே பேன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து ஒரு புதுமையா இருந்துச்சு எனக்கு அந்த ஆன்சர் ஆக்சுவலா. இது வந்து ஆக்சுவலா டேபிள் டாபிக் மாஸ்டர்ல ரெகுலரா ஒரு கேள்வியா வச்சிருப்பாங்க ஆக்சுவலா எனக்கு தெரிய. அதே மாதிரி நீங்க சொன்ன அடுத்து சொல்ல வந்த இதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணங்க. நன்றி, மிக்க நன்றிங்க. அடுத்ததா கௌசல்யா ஞானசேகரன் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அநேகமா அவங்களுக்கு டெக்னிக்கல் கிளிச் இருந்திருக்கும். எப்படி ஃபைனலா அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கௌசல்யா, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேங்க. அதுக்கு வந்து உங்க பதிலா ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும் ஆக்சுவலா. அதுதான் வந்து நம்மளோட எய்ம். 2 நிமிஷத்துக்கு உள்ள. ஓகேங்களா? அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு தான். ஏன்னா நீங்க கேலயே இருக்கிறதுனால அந்த ஆர்டர்ல உங்களை கூப்பிடுறேன். அந்த கேள்வி என்னன்னா, விலங்குகள் பேசத் தொடங்கினால் மனிதர்களிடம் முதலில் என்ன சொல்லும்? அப்படிங்கிற ஒரு கற்பனையான கேள்வி. ஸோ ஏதோ ஒரு விலங்க நீங்க நினைச்சுக்குங்க. ஸோ அது வந்து மனுஷங்கிட்ட பேசணும் அப்படின்னா, அது முதல்ல அது என்ன சொல்லும் அப்படிங்கிறது உங்க பார்வையில நீங்க ஒரு பதிலா சொல்லுங்க. கௌசல்யா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சிஸ்டர். ஹலோ, கேக்குதுங்களா? அநேகமா உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். கௌசல்யா, சரி, ஓகே. கௌசல்யா அவங்க பேசல. அதனால இந்த கேள்வி சொல்லுங்க. இல்ல நான் பேசுறேன். அதாவது ஒரு பேசிக் சொல்லுங்க. ஒரு அறிவு, பேசிக் அறிவு கூட இல்லாம எப்படி இருக்கீங்கடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்வி கேட்குது. அதாவது ஒரு மனிதன் வந்து நம்ம வந்து ஆறறிவு சொல்றோம் இல்லைங்க. ஆமாங்க. விலங்குகளுக்கு உண்டான அறிவு கூட உங்களுக்கு இல்லையாடா சொல்லி இயற்கையை பாதுகாக்கல, இயற்கை நேசிக்கல, இயற்கை டேமேஜ் பண்றீங்க, ஸ்பாயில் பண்றீங்க அப்படின்னு மைண்ட்ல எல்லாத்துக்கும், எல்லா அனிமலுக்கும் இருக்கும். அதை நினைச்சுதான் கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ரொம்ப அற்புதமா சொல்லிட்டீங்க. ஓகே, சரி. அடுத்தது வந்து லோகேஸ்வரி, உங்களுக்கான கேள்வி. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் மறைந்து போகும் சக்தி அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க முதல்ல எங்க போவீங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாய மந்திர சக்தி மாதிரி ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா, நீங்க வந்து எங்க போவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. சார், நான் வந்து மறைஞ்சு போயிருவேனா இல்ல யாருக்கும் தெரிய மாட்டேன், நான் எங்க வேணா யாருக்கு போலாம் தெரிய அப்படி? மாட்டீங்க, நீங்க இருப்பீங்க, யாருக்கு தெரிய மாட்டீங்க, அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது. நீங்க எங்க வேணாலும் போலாம் உலகத்துல. நீங்க அப்படி போக முடியும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, எங்க போவீங்க? ஸ்டேட் பேங்க் செஸ்ட். யாருக்கும் தெரியாம இது உங்களோட யாருக்கும் கற்பனையான தெரியாத ஒரு இடம். இதுதான். யாருக்கும் தெரியாத இடம்னா எங்க வேணாலும் போலாமா? எங்க வேணாலும் போலாங்க. ஆமா. சிஎம் விஜய் நீங்க இருக்கிறது மித்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். இல்ல, நான் போற இடம் வந்து ஓகே, நான் எங்க போகணும்னு ஆசைப்படுறேன்னா என்னுடைய வணக்கம் மேடம். வணக்கம். மகளினுடைய கனவுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறேன். அது சாத்தியமான்னு தெரியல. நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலானு எனக்கு தெரியல. சாத்தியம் தான், எல்லாமே சாத்தியம். இங்க வந்து இந்த கேள்வியில வந்து எல்லாமே என் சாத்தியம். மகளுடைய கனவுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறேன். அவ அந்த கனவுல அவ என்னெல்லாம் பாக்குறா, எதெல்லாம் சந்தோஷப்படுறா, எதுக்கெல்லாம் பயப்படுறான்னு அதுல நான் பார்க்க முடியும்ல. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேண்டசி உலகத்துக்குள்ள போன மாதிரி இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். சோ அதனால என்னோட கயலோட கனவுக்குள்ள போய் அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்கணும்னு ஆசைப்படுறேன். அருமைங்க, அண்ட் அருமைங்க. வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னா,
நான் மறைஞ்சுதான் போக முடியும். ஆனா முன்னாடி எல்லாம் போக முடியாது. அதாவது என்னுடைய இறந்த காலத்துக்கெல்லாம் போக முடியாது இல்லைங்களா? ஆமா. அப்ப வந்து அப்ப நான் எங்க வேணாலும் போலாம் அப்படின்னா, அப்பாவை பாக்குறதுக்காக நான் வந்து கொஞ்சம் சொர்க்கத்து வரைக்கும் போயிட்டு வருவேன். ரொம்ப ரொம்ப மிஸ் சிறப்புங்க. பண்ணிருப்பேன். புரியுதுங்க. இது வந்து ஒரு 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 ஃபீலிங்கான ஒரு தருணம். ஓகே. இந்த 2 இடம் தாங்க சார். 2 இடங்களா? அருமைங்க. அடுத்ததா வந்து மூர்த்தி அவங்களுக்கு இந்த கேள்வி. வரலாற்றுல வாழ்ந்த ஒரு நாயகர் ஒருவரோட உங்களுக்கு ஒரு நாள் செலவிட உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா, ஒரு நாளோ அல்லது அவங்களோட வாழ்றதுக்கான சான்ஸ் கிடைக்குதுன்னா, நீங்க வந்து யாரு கூட வந்து வாழ்றதுக்கு ஆசைப்படுவீங்க அப்படிங்கிறது தான். மூர்த்தி? இல்ல மூர்த்தி இல்லன்னா பிரதீபா பேசுறேங்கிறாங்க கை உயர்த்தி. அவங்களுக்கு இந்த சான்ஸ குடுக்கலாம். பிரதீபா சொல்லுங்க. நீங்க பேசுங்க. அடுத்து மூர்த்திக்கு வேற கேள்வி இல்ல குடுக்கலாம். மூர்த்தி ஆரம்பிச்சிட்டாரு. மூர்த்தியை முடிச்சுட்டுங்க. மூர்த்தி ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகே. சொல்லுங்க மூர்த்தி. நிறைய இருக்காங்க. நீங்க ஒருத்தர் எடுத்துக்கங்க. உங்களுக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஒருத்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெறைய பேர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களோட விருப்பம். உங்களோட ஓன் டெசிஷன் தான். இல்ல என்னன்னா நிறைய அந்த மன்னர்களோட இருக்கான்னு சொல்லித்தான் ஒரு ஆசை. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப செய்ய முடியாத விஷயங்கள் வந்து பல சாதனைகளை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களோட கூட இருந்து அவங்க எப்படி எல்லாம் வேலை வாங்கினாங்க, எப்படி எல்லாம் வேலை செஞ்சாங்க, மக்கள் எல்லாம் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படிங்கறத பாக்குறது ஒரு ஆசை. சிறப்பு. அப்படி பர்ட்டிகுலரா உங்களுக்கு எந்த மன்னர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன் அந்த மன்னரை பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ராஜராஜ சோழன். ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எப்படி எல்லாம் யோசிச்சிருப்பாரு, எதை வச்சு எல்லாம் வந்து அந்த மாதிரி முடிவு பண்ணி இப்போ கோயில் கட்டினதெல்லாம் வந்து எப்படி எல்லாம் வந்து அந்த பணிகளும் ஒவ்வொரு கட்டமா மேல எடுத்துட்டு போயிருப்பாருன்னு சொல்லி கூட இருந்து பார்த்து ரசிக்கணும்னு ஒரு ஆசை. சிறப்பு. நன்றி மூர்த்தி. அடுத்ததாக இன்னொரு கேள்வி. அந்த கேள்வி யாரு கொடுக்கலாம்னா, அடுத்து யசோதாக்கா பேசிட்டாங்க. பிரதீபா இருக்கிறாங்க. பிரதீபா அவங்களுக்கு இந்த கேள்வி கேட்கலாம். நீங்கள் வாழ்க்கையில கடினமான சூழ்நிலையிலிருந்து கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஏதாவது ஒரு பாடம் இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப கடினமான சூழ்நிலையில ஏதாவது கற்றுக்கிட்ட ஏதாவது ஒரு நிகழ்வோ அல்லது அதனால கிடைச்ச உங்களுக்கு பாடமோ அதை 2 நிமிஷம் நீங்க பேசுங்க. வாழ்க்கையில கடினமான சூழ்நிலை அப்படிங்கறத வந்து நான் இப்ப யோசிச்சு பார்த்தா, அவ்வளவு அளவுக்கு கடினமான சூழ்நிலை எதுவும் இல்ல. ஏன்னா மேபி எதையும் பாசிட்டிவா எடுத்துக்கிறதும், அல்லது இது இந்த நேரம் மட்டும்தான், இது வந்து இதுவே நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் வந்து அந்த கடினத்தை கூட கடினமா நம்ம உணராம இலகுவாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது அது வந்து அது ஒரு லேர்னிங்காவோ இல்லது அது ஒரு இயல்பாவோ கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு அந்த கடினமான சூழல் அதை தாண்டி வர்றதுக்கும் அல்லது அதை வந்து ஜஸ்ட் இந்த நேரத்துக்கு தான் அப்படின்னு கடந்து போறதுக்கும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து என்னன்னா, கடினமான சூழ்நிலைகள் அப்படிங்கறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஒரு என்ன சொல்றது, மொமெண்ட்ரிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மனால வந்து எதையுமே முன்னாடி தடுத்து நிறுத்தவோ அல்லது வந்து இப்படி இது தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியோ எதுவுமே வருத்தப்படவும் தேவையில்லை. சோ அந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலிருந்து நம்ம விலகிறதுக்கு எந்த பெருசா அதை ஒரு பொருட்டா மதிக்காம அதுல இருந்து நம்ம வந்து திங்க் அவுட் சைட் த பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம அதை கடந்து வர முடியும். ஸோ அது ஒரு லேர்னிங் அல்லது அது ஒரு ஹேபிட் அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க. ரொம்ப அருமைங்க. எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துட்டோம்னா கடினமான சூழ்நிலையே இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. அவ்வளவுதாங்க. ஏன்னா இப்ப ஜாதகம், ஜோசியம் அப்படியெல்லாம் பார்க்கும்போது கூட சிலர் வந்து ஐயோ இது இப்படி இந்த சனி வருது அல்லது இந்த ஒரு கெட்ட நேரம் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம அதை பார்த்தோம்னா அது வருத்தப்பட தான் செய்வோம். எதுக்கு பார்த்துக்கிட்டு
நம்ம வந்து சரி அது கடினமா இருக்குன்னா அதை எடுத்துக்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் ஆஸ் இட் கம்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம்னா கடினமான சூழ்நிலைகள் நம்மள அவ்வளவு சோதிச்சு பார்க்காது அப்படிங்கிறது ஒரு விஷயங்க. ஓகேங்க. ரொம்ப அருமைங்க. நன்றிங்க பிரதீபா. உங்களோட கருத்துக்களையும் இந்த கேள்விக்காக பகிர்ந்ததுக்காக. அதுக்கு அடுத்து அன்பு மேடம் இணைஞ்சிருக்கிறாங்க. அன்பு மேடம் உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொண்ட பயணங்களில் மிகவும் பிடித்த பயணம் எது? அப்படிங்கிறது தான் கேள்வி. அன்மியூட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து உங்களோட பயணத்தை பத்தியோ அல்லது அதுல நீங்க எடுத்துக்கிட்ட டேக் அவேனோ அதை பத்தி பேசுங்க. அதுதான் இந்த வாரத்தோட டாபிக். சொல்லுங்க. சக்தி ரொம்ப யாரோ வெயிட்டிங்ல இருக்காங்க, அவங்கள அலோவ் பண்ணணும்ல. ரவி அலோவ் பண்ணிட்டேங்க. ஓகே. மேடம் பேசுங்க. என்ன கேள்விதான் கேட்க போறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப இதான கேள்வி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி ஆயிடுச்சு. ஏன்னா பயணங்கள் தான் கண்டிப்பா வந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையில இந்த பூமியை முடிஞ்ச வரைக்கும் சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது, இது வந்து 2020ல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி போனா நான் கணக்கா எடுத்துக்கல. இந்த மாதிரி நான் நினைச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது அப்படிங்கிறதான். 25 வயசுலயே பக்கெட் லிஸ்ட் எல்லாம் போட்டேன். ஆனா அப்ப போக முடியல. 44 வயசுல தான் கிளம்புனேன். ஸோ அந்த மாதிரி போகும்போது ஃபர்ஸ்ட் அந்தமான். அது ஏன் அது இன்னுமே ஞாபகத்துல இருக்குன்னா, நாங்க 8 லேடீஸ் தான் போனோம். அப்ப அந்த 8 லேடீஸ் போகும்போது ஒரு டிராவல் நாமளே அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, அதுல 2 சின்ன பொண்ணுங்க 25 வயசு, மத்த எல்லாருமே 40ல போறோம். அப்போ அது எல்லாமே ஒவ்வொன்னா கேட்டு, நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போனோம். ஏன் அந்தமான் போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருந்துச்சு. எல்லாருமே ஒண்ணு சொல்லும்போது அந்தமான். எனக்கு ஏன் அந்தமான் அப்படின்னா, அப்பாவுடைய தாக்கம் தான். அப்பா வந்து நான் நெறைய டைம் சொல்லியிருக்கேன். அவர் ஹிந்தி எதிர்ப்புல ஸ்கூல விட்டே அவர அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு. பட் அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த அவரோட அண்ணன் தம்பிங்களோட எல்லாம் நெறைய பக்கம் போயிருந்தப்போ, அந்தமானுக்கு போய் அவங்க 2 அண்ணங்க வந்து அங்க இருந்தாங்க வேலையில. அப்ப அப்பா வந்து ஒரு 15, 16 வயசுல அங்க போயிருந்தாங்க. போயிட்டு அங்க அவர் தமிழ் பற்று ரொம்ப இருக்கவரனால, அங்க இருந்த தமிழ் மன்றத்துல வந்து அப்பா செயலாளராவும் இருந்தாங்க அப்ப அந்த டைம்ல. ஸோ அதனால வந்து அவங்க அத பத்தி நெறைய சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம அங்க போய் அந்த ஹிந்தி படங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து தான், என்ன வந்து அப்பா அது 15, 16 வயசுல. அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆகி நாங்க 10, 11 வருஷம் கழிச்சு தான் பொறந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு 10 வயசு ஆகும்போது அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. "நீ ராஜ் கபூர் படம் பாரு, இத பாரு, அத பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து நான் படம் பார்த்து அந்த ஹிந்தி லாங்குவேஜ லேர்ன் பண்ணிக்கிறேன். அவரு எதிர்ப்புல போனவரு எனக்கு நல்லா தமிழ் சொல்லிக் குடுத்தாரு. ஆனா இது பண்ண சொல்றாரு. அப்ப நான் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் ஹிந்தி லிட்டரேச்சர் படிக்கிறேன். எனக்கு ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த அந்தமான்ல அப்பா ரொம்ப சொன்னது என்னன்னா, அந்த டைம்ல அங்க வந்து தமிழ் பத்திரிகைகள் கிடைக்காதாம். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ரொம்ப தமிழ் மீது பற்றும் பத்திரிகைகள் மேல இருந்தனால, அவர் என்ன பண்றாரு, ஆனந்த விகடன்லேருந்து அப்ப இருந்தக்கூடிய எல்லா குமுதம் எல்லாமே அந்த ஆரம்ப காலத்துல அப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த எல்லா பத்திரிகைகளுமே எழுதுறாரு, கடிதம் போடுறாரு. இந்த மாரி எனக்கு வந்து அனுப்பி விட முடியுமா? இங்க வந்து சேல்ஸுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அந்தமான்ல இருந்து ஒரு என்கொயரி வருதான்னு எல்லாருமே வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. டெபாசிட் அமௌண்ட் கூட கேட்கலையாமா. அப்படி அவர் வந்து ஒரு வச்சிருக்கிறாரு பத்திரிகை இதெல்லாம். அந்த பத்திரிகைகள வாங்குறதுக்கு ஏன்னா அந்தமான்ல நான் பார்த்த வரைக்கும் என்ன டேக் அவேன்னா 3 பேர்ல ஒருத்தர் தமிழர். சந்தித்த 3 பேர்ல ஒருத்தர் தமிழர் அப்படிதான் இருக்காங்க. அப்ப அந்த காலத்துல அவங்க பெரிய பெரிய ஆபீசர் இவங்க எல்லாம் ஒய்ஃப்லாம் வந்து போட்டி போட்டு வந்து ஒரு டிரைவர்ஸ் வந்து நின்னு கியூல நின்னு பத்திரிக்கை வாங்கிட்டு போவாங்க. தமிழ்ல கிடைக்கிறது அப்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் அவர் நெறைய சொல்லியிருக்காரு. ஸோ அதனாலேயே எனக்கு அங்க போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் தமிழ் சங்கத்துக்கு மறக்காம போணும். எனக்காகவே வந்த டீம் ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. அங்க போய் அப்பாவோட கையெழுத்து எங்கேயாவது பாத்திர முடியுமா அப்படின்னு தேடினேன். ஆனா அவங்க வந்து சொன்னாங்க, "இல்ல இப்ப எங்ககிட்ட இருக்கிறது வந்து 60க்கு பின்னாடி உள்ளதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இல்ல" அப்படின்னாங்க. சரி பரவாயில்லன்னு. பட் நாங்க போன நேரம் பொங்கல் நேரம். ஆக்சுவலா அது ஏன் இன்னும் மறக்க முடியாதுன்னா, அந்த டைம் தான் சீனால வந்து கோவிட் ஆரம்பிக்குது. கரெக்ட்டா. ஸோ அப்படி இருந்தது. இது மாரி நெறைய விஷயங்கள். அதே மாரி இன்னொன்னு அந்தமான்ல நாங்க பார்த்த வரைக்கும், அப்ப வந்து எந்த ஒரு வாட்ஸ்அப்பும் பெருசா 2G தான் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால பெருசா வந்து எதுவுமே வாட்ஸ்அப்பே பார்க்க முடியாது. அந்த மாரிலாம் ஒரு ஃபோன் மட்டும் தான் ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கிற கனெக்ஷன் கிடைக்கிற இடத்துல தான் நாங்க வந்து பேசியிருப்போம். வீட்டுக்கு தகவல் பேசியிருப்போம் அப்படிதான். ஆ ரொம்ப ஒரு ஆம் நம்ம நாட்டுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போன மாரி தோணுனாலும், அங்க தமிழ் மக்கள் தான் இருக்காங்க. அதனால அது பெரிய இதா தெரியல. அடுத்து அந்த சிறை. ஆ அந்த அந்தமான்ல நம்ம ரொம்ப கேள்விப்பட்ட அந்த காலாபாணி, அந்த சிறைய பார்க்கும்போது, அந்த அனுபவம் வந்து மறக்கவே முடியல. ஏன்னா, அந்த காலத்துல அந்த சிறை கைதிகளால கட்டப்பட்ட அந்த சிறை.
அதுல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் விழுந்துருச்சு. இருந்தாலும் அந்த மரம் நினைவா இருக்கணும்னு சொல்லி அவங்க அந்த மரத்த அங்கேயே வச்சிருந்தாங்க. சரி பண்ணி. ஸோ அந்த மரம் பேசுற மாரி தான் நமக்கு வந்து அங்க ஒளிமொழியும் காட்சி வரும். அது அப்படியே மனச வந்து உருக்கிடுச்சு. நான் ஆக்சுவலா லிட்டரலி வெளில வந்து அந்த அந்தமான் இந்த மரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டு, அந்த இதுகிட்ட விழுந்து கும்பிட்டு தான் வந்தேன். ஏன்னா, எத்தனையோ பேர் வந்து பைத்தியமாலாம் ஆயிருக்கிறாங்க அங்க உள்ள. ஏன்னா நம்ம வரலாறு படிக்கிறதுக்கும், அங்க நேர்ல போய் பார்க்கறதுக்கும், அத உணர்றதுக்கும் அந்த மண்ணுல, அதெல்லாம் ஒரு பெரிய இதான தருணமா இருந்துச்சு. அது போக அந்தமான்ல இருக்கக்கூடிய அந்த சென்டினல் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய 1000 வருடங்களாக எந்த விதமான அறிவியல் இதுலயும் அவங்க வந்து வளர்ச்சியா காணாத மனிதர்கள். கடைசியா இந்திய அரசாங்கமே விட்டுடுங்க அவங்கள. அவங்க 1000 வருஷமா வளர்ந்துட்டாங்க. இனிமேல் நாம நாகரிகம் அடைய வச்சு தான் அவங்க வாழணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு அந்த மனிதர்கள விட்டுட்டாங்கங்கிறத ஒரு வீடியோவா நாங்க ஒரு இதுக்கு போயிட்டு இருக்கும்போது காட்டுனாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இயற்கை சார்ந்து, மனிதர்கள் சார்ந்து, சுதந்திர போராட்டம் குறித்து இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருந்ததுனால, அந்த முதல் பயணமாக பெண்கள்லாம் சேர்ந்தும் போனனால, அது வந்து அதனால முதல்ல என்னுடைய பயண கட்டுரையாவுமே அது வந்து ஒரு 6 எபிசோட் எழுதி நம்மளுடைய இதுல கூட போட்டது. எனக்கு கடைசி நாள் மட்டும் தான் நான் எழுதல அதுல. ஸோ இது எல்லாமே வந்து இன்னுமே மனசுக்குள்ள வந்து அப்படியே இருக்குது அந்த காட்சிகள். நன்றி வாய்ப்புக்கு. நன்றிங்க அன்பு மேடம். மிக்க ரொம்ப அருமையா சொன்னீங்க அந்தமான் பற்றி. அடுத்ததாக கேள்வி வந்து சுகன்யா உங்களுக்கு. நீங்கள் முதலில் மேடையில் பேசிய அனுபவம் அல்லது பயம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? இல்ல பயம்னா எப்படி நீங்க அதை ஃபீல் பண்ணீங்க? உங்க அனுபவத்தை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அட்டெம்ப்ட். சுகன் வந்து பேசுங்க. தேங்க்யூ. எனக்கு வந்து முதல்ல மேடையில பேசினது அப்படின்னா, முதல் மேடை அப்படின்றது டக்குன்னு சரியா ஞாபகம் வரல. ஆனா அதுல இருந்து எடுத்துக்கிட்ட அனுபவம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது மனசுல எப்பவும் இருக்கு. நிறைய இடத்துல ஒவ்வொருத்தர் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறப்ப அதெல்லாம் கேட்கும் போதும், எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி நம்மள ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய ட்ரைனிங்ல சாஃப்ட் ஸ்கில்ல அது இதுலாம் சொல்றப்ப இருந்ததும், ஒரு 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 பேச்சுக்கு ஒரு தலைப்புல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போய் நிக்கும் போது எதிரில இருக்கிற ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும், ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த அறை எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நான் அந்த ஒரு குறிப்பிட்ட பிரசன்டேஷன்ல நான் மைண்ட்ல அதை எடுத்துக்கவே இல்லை அந்த ஒரு பாயிண்ட். சோ நான் அங்க போயிருந்த போது நிறைய காலி சேர்கள் இருந்திருந்தது எதிரில. அப்போ ஒரு நிமிஷம் வந்து நான் என்னோட பார்வையில ரொம்ப நாளா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஆனா நான் அங்க டெலிவர் பண்ணிட்டு வந்தது எப்படி இருந்தது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. கேட்டவங்க நிறைய பேர் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு பாராட்டி இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஒரு நிமிஷம் அவ்வளோ எம்டி சேர்ஸ் முன்னாடி நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கறத வந்து மைண்ட்ல எடுத்துக்கல அப்படின்றது எனக்கு பர்சனல் ட்ரைனிங்காவே இருந்தது. ஓகே, அடுத்த முறை போகும்போது நம்ம எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ அந்த ஒரு அனுபவத்தை நிச்சயமா சொல்லுவேன். எனக்கு டக்குன்னு ஒண்ணுதான் முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்தது. எதிரில இருக்கக்கூடிய ஆடியன்ஸினுடைய ரியாக்ஷன்ஸ் கூட நம்ம சில சமயம் அவங்களோட கான்டாக்ட் ஆகி அப்படியே கேரியாவே ஆயிடுவோம். அது பார்த்தா 1 to 1 மாதிரி சில சமயம் ஒரு பெரிய ஹால்ல இருக்கிறப்ப டக்குன்னு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஆமோதிச்சு தலையசிச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவ் லிசனிங்ல இருப்பாங்க. அப்போ வந்து இல்ல ஒரு ஃபியூ ஒரு நிமிஷத்துக்குள்ளார தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு இன்ஸ்டன்ஸும் எனக்கு ஒரு அனுபவமா கிடைச்சது. அப்படி டக்குன்னு வந்து ஒருத்தரோட மட்டுமே போயிடக்கூடாது. நீ எப்பவுமே சுத்தி மத்தவங்க எல்லாரையும் ஐ கான்டாக்ட் இருக்கணும், மத்தவங்க எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்றது அந்த மூமெண்ட்ல ஒரு ஃபீட்பேக்காவும் எனக்குள்ளார ஒண்ணு வந்தது. ஸோ அந்த ஒரு இன்ஸ்டன்ஸையும் சொல்லுவேன். ஸோ இந்த 2 விஷயம் எனக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங்கா அமைஞ்சிருந்தது. நீங்க நல்லா சொன்னீங்க. ஸோ இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு அனுபவங்கள். பட் அந்த முதல் மேடை அனுபவங்கிறது கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கும். அது ஞாபகத்தில் இருக்கும். அதை கரெக்டாக சொன்னீங்க. அடுத்து ரவி சார் இணைஞ்சிருக்கிறாரு. அவருக்கான கேள்வி வந்து இன்றைய இளைஞர்களின் மிகப்பெரிய சவால் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம், சிவகாமி ரவிச்சந்தர். சிவகாமி மேடம் பேசுங்க. சொல்லுங்க. கேள்வி என்னன்னு இன்னொரு முறை சொல்ல முடியுங்களா? இன்றைய இளைஞர்களின் மிகப்பெரிய சவால் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? அதான் கேள்விங்க.
இன்றைய இளைஞர்களின் மிகப்பெரிய சவால். ஆமாங்க. சமூக ஊடகங்களிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர்றதே ஒரு பெரிய சவாலா நமக்கு இருக்கு. ஒண்ணு லேப்டாப்ல உட்காந்துட்டு அதுக்குள்ள பூந்திருக்காங்க, இல்லைன்னா மொபைல்ல உட்காந்துட்டு அதுக்குள்ள பூந்திருக்காங்க. அதுல இருந்து எப்படி வெளியே இழுக்கிறது அப்படிங்கிறத பெற்றோர்களுக்காகட்டும், ஆசிரியர்களுக்காகட்டும், எல்லோருக்குமே வந்து அது ஒரு பெரிய சவாலா இருந்துட்டு இருக்கு. இன்னொரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது மூலம்தான் வந்து அவங்க நிறைய கத்துக்கிறது எல்லாமே செய்யறாங்க. ஆனா என்னன்னா, மாய உலகத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கு. யாரு கூடவோ பேசுற மாதிரியும். ஏன்னா இப்ப ஏஐ வேற வந்துட்டதுனால, நிஜ உலகத்துல தான் இருக்காங்களா, மாய உலகத்துல இருக்கிறாங்களாங்கிறதே அவங்களுக்கு தெரியாத மாதிரி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு இது என்னன்னு சொன்னா, அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கு. நம்ம சர்வே பண்ண முடியுமா ஃபியூச்சர்ல? இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கே. ஏஐ வந்துருச்சுன்னா நம்மால வந்து நமக்கு பின்னாடி எல்லாம் ஜாப் கிடைக்குமா? என்ன நிலைமையில இருக்கும்? நம்ம எதை தேர்ந்தெடுத்து நம்ம எந்த லைன்ல போறது? அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுமே இன்றைய இளைஞர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. எந்த துறையை எடுத்துக்கிட்டாலுமே, மருத்துவத்துறையை எடுத்துக்கிட்டாலும் எல்லா இதுலயுமே வந்து எல்லாருமே வந்து டெக்னாலஜி லெவல்ல வந்து அப் டு டேட் வந்து இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அவங்க சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் டெவலப் பண்ணா பத்தாது. அதையும் தாண்டி இந்த டெக்னாலஜி பத்தி வந்து கட்டாயம் வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணுங்கிறது வந்து அவசியமாயிருது. ஸோ அதுவும் வந்து ஏன்னா அவங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடா புதுசா வந்துட்டு இருக்கோம். அதுல அவங்க அப்டேட் ஆகறதுக்கு அவங்களோட ஒர்க் டைம் போக மீதி அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அது போக டெக்னாலஜியும் லேர்ன் பண்ணணும். பிளஸ் ஃபேமிலியும் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்றதே வந்து ரொம்ப டஃப்பா போயிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. அதனாலயே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த கப்புள்ஸ் வந்து சேர்ந்து பயணிக்க முடியறதில்ல அவங்க வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. ஏன்னா ஜாப் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவங்களால வந்து லைஃபை வந்து பேலன்ஸ் பண்ண முடியறது இல்ல. எனக்கு ஒர்க்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி போயிருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலயும் இது பிரச்சனை வருதோ, அதுவும் ஒரு சவாலா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் நான் நினைக்கிறது. மிக்க நன்றி. தேங்க்யூ. சரிங்க, நன்றிங்க. நல்லா சொன்னீங்க. ஆக்சுவலா அந்த டெக்னாலஜி தான் வந்து ஆக்சுவலா பெரிய அட்வான்டேஜ். அதுவே அவங்களுக்கு சேலஞ்சா இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அற்புதமான கருத்துங்க. அடுத்தது வந்து ரவி சார் அவங்க இணைஞ்சிருக்காங்க. ரவி சார் உங்களால பேச முடியுங்களா? மியூட்லயே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேச முடியுமா? உங்களுக்கு மட்டும் நீங்க தான் கடைசி. உங்களுக்காக ஒரு கேள்வி இருக்கு. ஒரு அன்மியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவர் வெறும் லிசனரா மட்டும் இருக்கிறதுனால நம்ம இதோட இந்த முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துங்க இந்த இப்போ பேசின நம்ம கொடுத்த கேள்வியும் அதுக்கு பேசின மெத்தடு, நீங்க பேசின மெத்தடும் தான் அந்த டேபிள் டாபிக் அப்படிங்கிறது, இந்த டோஸ்ட் மாஸ்டர். ஸோ அதைத்தான் நான் வந்து இன்னைக்கு அந்திமுற்றத்தில் எல்லாத்தையும் இணைச்சு இதை வந்து செயல்படுத்தி பார்க்கலாம், பரிச்சார்த்த முறையில் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி பார்த்தோம். எல்லாருக்குமே அவங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸா பேசுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சொந்த பிரசன்டேஷன் பேச்சாளராக இருக்கும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பயமெல்லாம் போறதுக்கு இந்த மாதிரி பல முறை நீங்க பேசி பேசி பண்ணி பார்த்தோம்னா அந்த பயம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஈஸியா ஒரு பேச்சாளரா நீங்க வந்து செயல்பட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதோட நோக்கம் ஆக்சுவலா. ஸோ அந்த நோக்கத்தோட ஒரு 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 ஸ்டார்டிங் பாயிண்டா தான் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். இது ஆக்சுவலா எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக மிக்க நன்றி. எல்லாத்தோட கருத்துக்களும் வந்து மிக அருமையா இருந்தது. அதுல சிலர் வந்து ரொம்ப ஷார்ட்டா முடிச்சீங்க, சிலர் வந்து கொஞ்சம் லாங்கா பண்ணீங்க. ஆனா என்னன்னா இதை வந்து நம்ம எப்பவுமே டைம்டு இதுல வந்து நம்ம பண்ணோம்னா அதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வந்து 2 நிமிஷம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம எப்படி பேசுறது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் முக்கியமானது. எப்பவுமே ஒரு பேச்சாளர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு தொடக்கமும் ஒரு ஒரு நல்ல ஒரு தொடக்கமும் நடுவில் ஒரு சிறப்பான ஒரு கண்டென்ட்டும் ஒரு நல்ல ஒரு முடிவரையும் இருந்ததுன்னா அது அருமையான பேச்சு அப்படிங்கிறது. இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட அதை நல்லா கடத்திட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து பேச்சாளர்களுக்கான முக்கிய நோக்கமாக இருக்கும் நார்மலாக. ஸோ இந்த ப்ராக்டிஸ் தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. பேசின முன் வந்து எல்லாருமே பேசின எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும்.
அடுத்து இன்றைய அந்திமுற்றத்தோட நிகழ்வை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட மெயின் கோர் தீமா இருந்தது. இன்னைக்கு அதை பண்ணிட்டோம். வேற ஏதாவது விஷயங்கள் இருக்குதா? கேள்வி பதில் மாதிரி ஏதாவது நீங்க கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா கேட்கலாம். இப்படி இல்லைன்னா நம்ம ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப்லைன்ல போய் பேசலாம். நன்றி, வணக்கங்க. இப்படி எதுவும் இல்லைன்னா நம்ம நன்றி உரையை நானே சொல்லிட்டு இன்றைய அந்திமுற்றம் நிகழ்வை இதோட முடிச்சுக்கலாம். இன்று ஓகே, நன்றி உரை நானே சொல்லிடுறேங்க. நன்றி உரை. இன்றைய அந்திமுற்றம் நிகழ்வுக்கு இணைஞ்சு புதுசா இந்த டிஃபிகல்ட்டான ஒரு இந்த என்விரான்மெண்ட், ஐ மீன் இந்த புதுசா இருக்கிற டிஃபிகல்ட்ல மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல புதுசா எல்லாம் வந்து இணைஞ்சு அதை செயல்படுத்தி நீங்க உள்ள நுழைஞ்ச கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்திருக்கும். இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மற்றும் இந்த நிகழ்வை நேற்று நைட் 12 மணிக்கு கால் பண்ணார் நம்ம தலைவர். இது எப்படி நடக்குமா, பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ அவருக்கும் உப தலைவர் மற்றும் பொருளர், செயலர் எல்லாருக்கும் மிக்க நன்றி. அடுத்தது இந்த படைப்பு குழுமத்துக்கும் மிக்க நன்றி. ஸோ இந்த அந்திமுற்றத்தை தொடர்ந்து நம்ம கொண்டு போறதுக்கு இந்த படைப்பு குழுமும் ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு நன்றி. அடுத்து எங்கூட இணைஞ்சு இந்த அந்திமுற்றத்தை நடத்திட்டு வர மூர்த்தி அவர்களுக்கும் மிக்க நன்றி. நான் இதை ப்ரப்போஸ் பண்ணப்ப ஓகே செய்யலாங்கண்ணா அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மூர்த்திக்கும் மிக்க நன்றி. மற்றும் ஒரு மாலை பொழுதில் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்வை தொடர்ந்து நாம் முடிச்சுக்கொள்ளலாம். மிக்க நன்றி, வணக்கம். ரெக்கார்டிங் இதோட ஆஃப் பண்ணிடுறேங்க.